எனக்கு எடிட்டிங்கில் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து வச்சது ராபர்ட் ராஜசேகர். அவரோட ராசி என்னமோ அவரோட இதுலேயே அவர் படங்கள் அதுலேருந்து கண்டினியூஸாக அவரோட படங்கள் எல்லாமே ராபர்ட் ராஜசேகர் பண்ண படங்கள் சின்னப்பு மிளபேசு பறவைகள் பலவிதம் மனசுக்குள் மத்தாப்பு எல்லாம் சூப்பர் ஹிட். எல்லா படங்களும் வந்து நான் தான் எடிட்டரு. அதோட எல்லாமே இது வரைக்கும் ஒரு 130 படங்கள் பண்ணிட்டேன். ராபர்ட் ராஜசேகர், ஆபாவானன் படங்கள்லாம் நான் தான். அடுத்தது வந்து கேஆர் சார் படங்கள் எல்லாம் நான் தான். விசி குணநாதன். ஸோ இப்படி இவங்க படங்கள் எல்லாம் நான் தான் பண்ணேன். ஸோ சின்னப்பு மேலே ராபர்ட் சார்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா வந்து எடிட் பண்ணுறதுக்கு யாருமே தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ அழகாக எடுப்பேன். என்ன தேவையோ அது இருக்கும். ஸோ எடிட்டிங்கில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. நானே அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருவேன். ஈவினிங் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து அவங்க பார்க்குறப்ப பரவாயில்ல எடிட் பண்ணி வச்சிட்டியா, ஓகே ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு வேலை. இல்லை சார் எனக்கு ஒன்றும் கன்ஃபியூஷனாகவே இல்லை, கரெக்டாக இருக்குது, கரெக்டாக பண்ணி வச்சுருக்கிறேன் சார். ஸோ என்ன தேவையோ அது நம்ம வந்து என்ன ஷார்ட் வேணுமோ எக்ஸஸாக எதுவுமே இருக்காது. ஸோ அந்த பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய ஒரு இதுனா என்னென்னா அது ரொம்ப சாஃப்ட் ஸ்மூத் டேக்கிங்கில் வந்து ராபர்ட் ராஜசேகர் வந்து ரொம்ப ஒரு தேர்ந்தாங்க. டபுள் இன்ஜினுங்கிற அதை சொல்லுவாங்களே, அது ராபர்ட் ராஜசேகர்ங்கிறது ரொம்ப 2 பேருமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது இவர் டைரக்ட் பண்ணால் அவங்க வந்து அவர் கேமரா பண்ணுவார், அவர் டைரெக்ஷன் பண்ணுறப்ப இவங்க கேமரா பண்ணுறது. ஸோ அதேமாதிரி வந்து என்னென்னா இவர் ராபர்ட் வந்து என்னென்னா ப்ரொடியூசருக்கெலாம் பேசுகிறதுல வந்து ஒரு நைஸ் நல்லா ஒரு தடவை பேசினாலே போதும் ரொம்ப பிடிச்சிடும் அவரு. பட் ராஜசேகர் என்ன ஒரு ஷை டைப், ரொம்ப பேச மாட்டார். பட் ஆனால் வந்து தொழிலில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு டெரராக இருப்பார். ஒர்க்கில் இறங்கிட்டாருன்னா அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரே தேவை கிடையாது, அந்த மாதிரி ஒரு டைப். ஸோ இந்த 2 பேரும் அதனால் நான் டிஸ்கஷன் ஃபுல்லாக இவர் ராபர்ட் சாரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக டிஸ்கஷனில் உட்கார மாட்டார். அவர் காலில் புறப்பட்டு போகிறேன், நான் இந்த ஃபினான்சியரை பார்க்குறேன், அந்த ஃபினான்சியரை பார்க்குறேன், ஆக்சுவலான அதுனா போயிடுவார். பட் ராஜசேகர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஷனில் உட்காந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இருக்கிறது, பேசுகிறது எல்லாமே பேசுவார். ஈவினிங்கில் வந்து இவர் கேட்பார், என்ன பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள் அப்படின்பார். ஸோ ஈவினிங்கில் வந்து சீனை சொல்லுவாங்க, இந்த சீன் நல்லா இருக்குது, நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கீங்க பாரு, நல்லா இல்லைன்னா குப்பை மாதிரி இருக்குது, வேறு யோசிங்க அப்படின்ட்டு போயிடுவார். ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் டென்ஷன் ஆகிடும். என்ன சார் இது, நாங்கள் காலையிலேருந்து உட்காந்து இது பண்ணிவிடுவோம், நல்லா இருக்கிறதா நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், நல்லா இல்லையாது நல்லா இல்லைன்னு சொல்லணும், ஸோ பண்ணுங்கள், வேறு மாதிரி மாற்றி சொல்லுங்கள். ஸோ அதில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து நம்பர் 1 ராபர்ட் சார். ஸோ இது நல்லா இருக்குன்னா அதை வந்து கரெக்டாக விஷுவலைஸ் பண்ணி நல்லா இருக்குங்கிறத டிசைட் பண்ணுவார். பட் ராபர்ட் 2 பேரும் வந்து சேர்ந்து இருந்தால் தான் அதுக்கு ஒரு அழகே. 2 பேரும் சேர்ந்து இருந்த வரைக்கும் கண்டினியூஸ் ஹிட்டு. பறவைகள் சின்னப்பு மிளபேசு, பறவைகள் பலவிதம், மனசுக்குள் மத்தாப்பு. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளே ஒரு யாருக்கு கண் பட்டதோ தெரியல, 2 பேரும் வந்து பிரியணுங்கிற முடிவு பண்ணாங்க. ஆனால் அதில் என்ன பெரிய வருத்தம்னா ராபர்ட் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. இவர் ஒரு புதிய சரித்திரம்னு ஒரு படம் பண்ணுறாரு, அவர் பூ மனம்னு ஒரு படம் பண்ணுறாரு. ஸோ 2 பேருக்கும் சேம் டெக்னீஷியன். நான் எடிட்டர் நான் தான், அதுக்கு நான் தான், இதுக்கு நான் தான், ஆர்ட் டைரக்டர் அங்கே தான், அதே தான், எல்லாருமே அதே தான். பட் ஆனால் வந்து பேர் மட்டும் நாங்கள் வந்து ராபர்ட் ஆசீர்வாதம்னு போட்டுக்கிறேன்னாரு, அவர் ராஜசேகர்னு போட்டுக்கிறேன்னாங்க. ஆனால் 2 பேரும் இவரும் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணார், சரியாக போகல, பூமணமும் சரியாக போகல. ஸோ இவங்க சேர்ந்துருந்தாங்கன்னா அதாவது அந்த டயத்தில் வந்து கண்டினியூஸ் ஹிட்டுங்கிறதால ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் இவங்க பின்னாடி ஃபாலோ வந்தாங்க. விஜயகாந்த் படங்கள், விஜயகாந்த், ரஜினி எல்லா ஆஃபரும் வந்துச்சு. பட் இவங்க 2 பேர் பிரிஞ்ச ஒன்று, சரி 2 பேரில் யார் ஹிட்டு கொடுக்குறாங்களோ நம்ம அவங்க பின்னாடி போகலாங்கிற மாதிரி எல்லாரும் ஒதுங்கினாங்க. ஆனால் 2 பேரும் ஹிட்டு கொடுக்கலன்னு அவங்க அப்படியே இதாகிட்டாங்க. ஆனால் இப்போ 2 பேரும் இப்போ இல்லை. ஆனாலும் வந்து 2 பேரும் ஒன்றும் சேர்த்து வைக்கலைங்கிறது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு இவ்வளோ பெரிய ராபர்ட் ராஜசேகர்னு ஒரு ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஸோ இவ்வளோ பண்ணியும் அவங்க செட்டில் ஆகாமல் இருந்தது தான் ரொம்ப வருத்தத்தக்க ஒரு விஷயம்.